வேற. புதிய ஏற்பாட்டுல இந்த அடங்குங்கிற வார்த்தை ரெண்டே இடத்துல வருது. ரெண்டே இடத்துல அடங்குற வார்த்தை. பழைய ஏற்பாட்டுல வசனம் அடங்குதல் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அடங்குங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல தான் வருது. சொல்லுங்க, இப்ப அடங்குதல்னா என்ன? கீழ்ப்படிதலை விட ஒருபடி மேல. என் மேல தப்பு இல்ல, தப்பு இல்லாம என்ற குற்றம் இல்ல, ஆனாலும் குற்றம் சுமத்தப்படுறேன் நான். அப்படி குற்றம் சுமத்தப்பட்டாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அமைதியா பாருங்க. அதான் அடங்குதல். ஹலோ, அப்ப சபைக்கு உரிமையாளர் யாரு? ஆண்டவர் தான். யார்? எந்த ஆண்டவர்? அப்படி சொல்லி போகணும். பழனி ஆண்டவர் இருக்கா, நாலு ஆண்டவர் இருக்கா? எந்த ஆண்டவர்? சும்மா போட்டே ஆண்டவர். ஆண்டவர் அப்படின்னா மூணாவது வீதியில ஒரு ஆண்டவர் இருக்கான். அவனுமா? இயேசு கிறிஸ்து அப்படின்னு வாயால சொல்லணும். வாயால சொல்லணும். அந்த மாதிரி சபைக்கு யாரு உண்மையான? யாரு உரிமையாளர்? அவர் தான் சபைக்கு உண்மையான உரிமையாளர். இப்ப அவர் கட்டினதான் சபை. அவரு கட்டுறதுக்கு கர்த்தர் இவரை பயன்படுத்தி இருக்கிறார். நீ போய் இல்லையா, நான் பார்த்துக்கிறேன். காலைல தான் அந்த சாட்சியம் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சரி போட்டு. அப்ப அடங்குங்கிற வார்த்தை ரெண்டு வருது. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 பேதுரு 5 6ஆம் வசனம் படிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இது முதல் இடம். தேவனுடைய கையில சொல்லுங்கயா, சத்தம் போட்டு பேசணும். சும்மா அப்படியே கூடாது. நான் தேனில இருந்து வந்திருக்கிறேன். என் பேச்சு வித்தியாசமா இருக்கும். எங்க சபையில நேரம் பேச்சு எட்டாவது பேச மாட்டேன், தப்பா எடுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல, வார்த்தை கடினமா இருக்கும். ஜனத்துல பேசுறதே கடினமா இருக்கும். ஆனா உங்கள்ட்ட ரொம்ப அப்படியே பார்த்து பேசிட்டு இருக்கேன், யோசித்து பேசிட்டு இருக்கேன். அவருடைய பலத்த கைக்குள். இரண்டாவது எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. அப்ப ரெண்டு அடங்குதல். ஒன்று கர்த்தருக்கு அடங்கணும், ரெண்டு ஊழியக்காரனுக்கு அடங்கணும். இதுதான் சபை. சபை உங்களை இவர் ரட்சிக்கல, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அனுப்பப்பட்டவர். ரட்சித்தவர் கர்த்தர் இயேசு. அவர்தான். எத்தனையோ சபை இருக்குது, எத்தனையோ ஊழியக்காரர் இருக்காங்க. ஆனா அவர் உங்களை கொண்டு வந்து, நான் வருகிற வரைக்கும் நீ இங்கே போகணும், இந்த சபைக்கு தான் போகணும், இங்க இரு, நீ அடங்கிரு, கீழ்ப்படி வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு என்ன அப்படின்னா, அங்கிருந்து இயேசு ஆராதிக்கிறாங்க, அங்கிருந்து நான் போறேன், அங்கதான் ஆண்டவர். இது வந்து இந்த மாதிரி பண்ணா இது ஒரு பேத்தார. இதுக்கு என்ன பேரு? இது பேர் பேத்தார. பேத்தாரன்னா என்ன தெரியுமா? எதுக்கு அந்த வழக்கம்? அந்த சபை இருக்குது. சில ஊழியக்காரை எங்க சபைக்கு ஒரு முறை வாங்க சிஸ்டர், ஒரு முறை வாங்க, அப்படி இருக்கும். ஆஹா ஓஹா இவங்க இருக்கும். ஏமாந்துடாதீங்க. உங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்காரோ அங்க இருக்கிறதா தேவ திட்டம். நீங்க அங்க போறேன், இங்க போறேன், இங்க போறேன் அப்படின்னா, இப்ப ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க. அவர் என்ன, அந்த அம்மா என்ன பண்றது? நான் பார்த்து 4 வருஷம் பார்த்துட்டேன் மாஸ்டர், இருந்தாலும் சரியில்லை, உனக்கு பேச்சு போய் பேச அடிக்க வைக்கிறான் அப்படின்னு போய் 4வது வீட்டில் போய் நான் இனிமே உங்க வீட்டில் இருக்கிறேன் அந்த என்ன அடிக்கிறான் அப்படின்னா அவளுக்கு பேர் என்ன பேரு? அதை ஏத்துக்கிட்டாலும் இந்த போய் உட்கார்ந்தாலும் அது பேர் என்ன பேரு? பேச மாட்டீங்க. இல்ல ஒரு ஆளு
நல்லாவே சமைக்க மாட்டா பாஸ்டர். ஐயோ கரெக்டாக சமையல் சரியில்லை. 4வது வீட்டில் ப்ராப்ளம் வாசம் அப்படி தூக்குது, அருமையாக இருக்குது. நல்லா தோசை காய பண்ணலாம். இங்கே விட்டுட்டு அங்கே போயிருக்கேன். இனிமே நான் சம்பாதிக்க படமெல்லாம் போய் தரேன், நான் இங்கே இருக்கிறேங்க அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேரு? விபச்சாரக்காரன். கர்த்தரை வச்ச ஸ்தானத்தை விட்டுட்டு கண்டடத்துக்கு அலைகிற ஆளுக்கு அதான் பேரு. ரட்சிக்கப்பட்டவனுடைய கூட்டம் தான் சபை. அந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அவர் வருகை பரியந்தம் நிக்கணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல என்ன பண்ண கர்த்தர் என்னை அழைத்தவர், கர்த்தர் கொண்டு வந்தவர் கர்த்தர். என்கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா நான் அதை போய் நிரூபிக்க முற்படக்கூடாது. கர்த்தரை நிரூபிக்க நான் காத்திருக்கணும். இதான் ஸ்பிரிச்சுவல். கணவனுக்கு மனைவிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஜபத்தால் ஆகாது எதுவுமே இல்லை. மனைவி உபாசம் போட்டு ஜெபம் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என்னை பேசாத வார்த்தை பேசுறப்பா, வாய் இழுத்துக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னா அப்படி